சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் நம் மத்தியிலே சகோதரர் ஐயா ஆல்பர்ட் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய பட்டணத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அங்கே கத்தாரில் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் அம்மாவுடைய பிள்ளைகள் அவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. சோதரம் நாங்கள் கத்தாருக்கு போகும்பொழுது ஐயாவையும் அவங்க குடும்பத்தையும் நானும் பெரிய பாஸ்டர் ஐயாவும் அடிக்கடி அவர்களை சந்திக்கிறது உண்டு. அவர்கள் எப்பொழுதெல்லாம் பட்டணத்தில் இருக்கிறார்களோ, திருநெல்வேலியில் இருக்கிறார்களோ, அவர்கள் நம்முடைய சபைக்கு ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கான நன்றியோனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் நம்ம பிரைஸில் அடையாமாங்க. அவர் நம்ம மத்தியிலே ஒரு சில காரியங்களை அவர்கள் ஒரு விசேஷ புக் எழுதியிருக்கிறாங்க. அநேக நன்மையானவைகளை அவர் கர்த்தருடைய வாழ்க்கையின் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சில காரியங்களை அவர்கள் நம்ம மத்தியிலே வந்து சாட்சியாக அவர்கள் பகிர்ந்து கொள்ளுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே ஒரு சில நிமிடங்கள் பேசும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பெரிய பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர்ஸ்க்கும் சபை உறுப்பினர்களுக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இது பிரசங்கம் அல்ல, ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன் நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்பதை உங்களிடத்திலே சொல்லிவிட்டு கர்த்தர் செய்த சில நன்மைகளை உங்களோடு பகிர்ந்துவிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் பிறந்தது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில். எனவே கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினாலே நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்கிற விசுவாசத்தோடு நான் வளர்ந்து வந்தேன். அதை குறித்து ஞான ஸ்நானத்தை குறித்தோ அல்லது அபிஷேகத்தை குறித்தோ சரியான ஒரு போதனை எனக்கு இல்லாமல் இருந்தது. இந்த பாரம்பரியத்திலே ஈடுபட்டவனாக நான் காணப்பட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து, வேதத்தை குறித்து காரியங்கள் தெரியும். ஆனால் அது உண்மையான மனக்கண்கள் திறக்கப்படாதவனாக நான் இருந்தேன். 40வது வயதிலே நான் தூத்துக்குடியிலே ஒரு தொழிற்சாலையிலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த தொழிற்சாலையிலே கண்ட்ரோல் ரூமில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த தொழிற்சாலை மிக ஆபத்தான விஷ வாயுகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா போன்ற விஷ தன்மையுடைய வாயுக்களை உள்ளடக்கிய ஒரு தொழிற்சாலை. ஒரு நாள் இரவு ஷிஃப்டில் அந்த கண்ட்ரோல் ரூம் தான் ஷெல்டர் என்று சொல்வார்கள். வெளியே ஏதாவது லீக் ஆச்சுன்னு சொன்னால் அங்கே வேலை பார்க்கிற தொழிலாளிகள், டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உடனே அந்த கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே ஓடி வர வேண்டும். ஏனென்றால் அது லீக் ப்ரூஃப். அங்கே எந்த வாயுவும் உள்ளே வராது. எனவே அது ஷெல்டர் இன் பிளேஸ் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தான் என்னுடைய வேலை இருந்தது. இப்போ ஒரு நாள் திடீரென்று இரவு ஷிஃப்ட்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 11 மணி கிட்ட இருக்கும். வெளியே இருந்து 2 டெக்னீஷியன்ஸ் உள்ளே ஓடி வந்து வெளியே அமோனியா லீக் ஆகிறது என்று சொல்லி உள்ளே தஞ்சம் புகுந்தார்கள். அப்பொழுது கண்ட்ரோல் ரூமில் என்னென்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்து சில வால்வுகளை கண்ட்ரோல் ரூமில் இருந்தே மூட முடியும். அப்படியாக மூடிவிட்டு, சரி நீங்கள் இப்போ ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கீங்க, நம்ம பிறகு மெதுவாக வெளியே போய் எங்கே லீக் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் 3 பேர் உள்ளே ஓடி வந்தார்கள். அவர்கள் இருந்த இடத்திலும் அமோனியா லீக் ஆகிறது என்று சொல்லி உள்ளே வந்தார்கள். இப்படியாக ஒரு 6-7 பேர் உள்ளே ஓடி வந்தார்கள். ஆனால் 6-7 பேரும் மிகவும் பாதுகாப்பான இடத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களும் அந்த கண்ட்ரோல் ரூமிலே இருந்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது
வெளியே போய் பார்ப்போம், ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் கழித்து வெளியே போய் பார்ப்போம் என்று சிலர் கதவை திறந்த பொழுது அங்கேயே பயங்கரமான அமோனியா வாயு அந்த நாற்றம் அடித்துக்கொண்டு, எத்தனை பேருக்கு அதை குறித்து தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அது ஒரு கொடிய ஒரு வாயு. பல வருடங்களுக்கு முன்னால் மெடிக்கல் ஃபீல்டில் அதை தான் அனஸ்தீசியாவாக யூஸ் பண்ணுவாங்க. மயக்கம் கொடுப்பதற்கு அமோனியா வாயுவை யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னா அது உள்ளே போய் லங்ஸில் நுரையீரலில் போய் அது மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷ வாயுவாக இருந்தது. அது சரியான அளவிலே அவர்கள் கொடுத்து நமக்கு மயக்கம் வரும்படியாக செய்வார்கள். உள்ளே போகிற அந்த காற்று அது வெளியே விட முடியாது. அதான் அனுபவம். அந்த கேஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மூச்சை உள்ளே எடுக்க முடியும், ஆனால் வெளியே விட முடியாது. அப்போது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு ஏக்கம் உங்களிடத்தில் உண்டாக ஆரம்பிச்சு. ஏனென்றால் மூச்சை நீங்கள் உள்ளே எடுப்பீர்கள், அந்த மூச்சு உள்ளே நுரையீரலிலே கரைந்து விடும், அமோனியா உள்ளே அப்சர்வ் ஆகிவிடும். ஆனால் வெளியே விடுவதற்கு உங்களுக்கு அது மூச்சை விடுவதற்கு மூச்சு இருக்காது. அப்போது ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு கொடுமையான வாயு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடத்திலே 7-8 பேர் அங்கே இருக்கிறோம் என்று சொல்லி அதை நாங்கள் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் உள்ளே அறைக்குள்ளே அந்த அமோனியா விஷவாயுவின் நாற்றம் வர ஆரம்பித்தது. அப்போது ஏதோ கண்ட்ரோல் ரூமில் ஏதோ லீக் இருக்கிறது, ஆனால் அதையெல்லாம் கண்டுபிடித்து அரெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு நேரம் இல்லை. எனவே அங்கே இருக்கிற ஜன்னலை நாங்கள் திறந்தோம். ஜன்னலை திறந்த உடனே அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு காற்று வந்து கொண்டு இருந்தது. உடனே அந்த ஜன்னல் பக்கத்தில் போய் அந்த 7 பேர் 8 பேரும் போய் அந்த ஜன்னல்லேருந்து ஃப்ரெஷ் காற்றை நம்ம சுவாசித்தோம். அப்போ தான் கொஞ்சம் மூச்சு வந்துச்சு. நல்ல வேளை கொஞ்சம் அந்த காற்று நல்லா வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீரென்று அந்த ஜன்னல் வழியாக அமோனியா காற்று வர ஆரம்பித்தது. அந்த பாதுகாப்பான அறை என்று சொல்லக்கூடிய அந்த அறையிலே நாம் இருக்க முடியவில்லை, வெளியே போக முடியவில்லை. ஒரு இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்பதை மாத்திரம் உணர முடிந்தது. அப்பொழுது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொன்னேன், இயேசுவே எப்படி காப்பாற்ற போகிறீங்க? காப்பாற்றும் அப்படின்னோட சொல்ல, எப்படி காப்பாற்ற போகிறீங்க? அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன, நீ கதவை திறந்து விட்டு வெளியே போ. வெளியே போனால் பயங்கர வாடை. ஆனால் ஆண்டவர் எனக்கு வழிகாட்டினார். யாரும் போகாத உபயோகிக்காத ஒரு இடத்திலே அந்த அறைக்கு, நாங்கள் தங்கியிருக்கிற அந்த அறைக்கு மேலே போய் அங்கே இருந்து ஒரு 3 அல்லது 4 அடி தாண்டி குதித்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போய் அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து காற்றுக்கு எதிர்ப்புறமாக நாங்கள் போகும்படியான ஒரு பாதையை கர்த்தர் காட்டினார். அப்போ கூட இருந்தவர்கள், எனக்கு பின்னால் இருந்தவர்கள், அந்த 7 பேரும் எனக்கு பின்னாலே ஓடி வந்தார்கள். நாங்கள் காற்றுக்கு எதிர் திசையாக போய் எங்களை நாங்கள் காத்து கொண்டோம். ஆனால் பல மணி நேரங்கள் கழித்து திருப்பி அந்த சேஃப் ஷெல்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அறைக்குள்ளே நாங்கள் போகும் பொழுது அங்கே இன்னும் அமோனியா இருந்து கொண்டு, அந்த வாயு இருந்து கொண்டு இருந்தது. எனவே நாங்கள் அந்த மாஸ்கெல்லாம் போட்டு அந்த இடத்துல இருந்து நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டியதாக ஏற்பட்டது. அன்றைக்கி ஒருவேளை கர்த்தர் என்னை காத்து கொண்டார் என்கிற ஒரு விசுவாசம் எனக்கு இருந்தாலும், வீட்டுக்கு போன பிறகு கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த இரவிலே உன்னுடைய ஆத்துமா ஒருவேளை எடுக்கப்பட்டிருந்தால் உன்னுடைய நிலைமை என்ன? நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? அப்பொழுது அநேக வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் எனக்கு பேசினார். மறுபடி நீர் பிறந்திருக்கிறாயா? அப்படி கேள்விகளுக்கு வேதத்திலிருந்து பதிலை தேடும் பொழுது எதுவுமே இல்லை. அப்போது கர்த்தர் எனக்கு அந்த காரியங்கள் குறித்து வேதத்திலிருந்து எனக்கு போதித்தார். மறுபடி பிறக்க செய்தார், ஞானஸ்நானம் எடுக்க செய்தார், அபிஷேகத்தை தந்தார். கர்த்தருக்காக ஓடும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். யோனாவை போல நினிவேக்கு போ என்று சொன்ன யோனாவை கர்த்தர் தர்ஷீஷ்க்கு போன யோனாவை நினிவேக்கு அழைத்து சென்று அவனை உபயோகித்தது போல என்னுடைய காரியங்களிலே, என்னுடைய போக்கிலே, பாரம்பரியத்தில் இருந்த என்னை கர்த்தர் திசை மாற்றி என்னை ரட்சித்தார் என்று நான் சொல்லுவேன். அப்பொழுது அந்த ஞானஸ்நானத்தை குறித்து அநேக காரியங்கள் எனக்கு தெரியாமல் இருந்தது. ஏற்கனவே ஒரு வயசுலேயே நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நான் எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஞானஸ்நானத்தை அசட்டை பண்ணியவனாக நான் காணப்பட்டேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானம் தேவையா
என்கிற ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் எனக்கு எழுதும்படியான கிருபையை கொடுத்தார். இந்த புஸ்தகம் இன்று இந்த சபையிலே வைக்கப்படும். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு சாட்சியை நான் சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். பல வருடங்களாக எனக்கு கழுத்திலே ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தது. வலி என்றால் பயங்கரமான வலி. என்ன பெயின் கில்லர் போட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லாயிருக்கும், அதற்கு பிறகு அந்த வலி போகவே போகாது. 3 வருடங்கள் அப்படியாக நான் கஷ்டப்பட்டேன். அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் என்னிடத்தில் வந்து ஜெபம் செய்தார்கள். அவர்கள் பக்கத்தில் இருந்து நாங்கள் குடும்பமாக, எங்கள் குடும்பம் மாத்திரம்தான் இருக்கிறது. அப்போ அந்த ஊழியக்காரர் அவர்கள் ஜெபித்தார்கள். அவர் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய அந்த எந்த இடத்துல வலி இருந்ததோ அந்த இடத்திலே 2 விரல் அந்த எலும்பை தொட்டு இடது பக்கம் வலது பக்கம் அப்படி அசைத்ததை நான் உணர்ந்தேன். அப்போ நான் நினச்சிட்டேன், அந்த பாஸ்டர் தான் என்னை தொடரார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் அந்த பாஸ்டரை பார்க்குறேன். பாஸ்டர் என்னை விட்டு ஒரு 5 அல்லது 6 அடி தள்ளி நின்று ஜபித்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணை மூடி ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான் உணர்ந்தேன், அது தேவனுடைய கரம் என்பதை நான் உணர்ந்தேன். தேவனுடைய கரம் அந்த இடத்தை தொட்டு என்னை சுகமாக்கியது. அந்த ஜெபம் முடிந்த பிறகு அந்த வழி அதற்கு பிறகு வந்ததே இல்லை. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இது மாத்திரமல்ல, அநேக சுவியினர்களை காணும் பொழுது ஏன் அவர்களை இயேசு சுகமாக்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. எனவே அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நலமறி ஆவல் என்கிற புஸ்தகத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எழுதும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இதற்கு முன்னுரை எழுதும்படியாக பெரிய பாஸ்டர் ஐயாவை நான் கேட்ட பொழுது அவர்களுக்கு நான் சாஃப்ட் காப்பியை அனுப்பி வைத்தேன். அவர்கள் உடனே காலையில் 9 மணிக்கு நான் அவர்களுக்கு அதை அனுப்பிட்டு, பாஸ்டர் உங்களுக்கு டைம் இருக்கும்போது வாசித்துட்டு ஒரு முன்னுரை எனக்கு எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலைல 9 மணிக்கு அனுப்பினேன். சாயங்காலம் 5 மணிக்கு அவங்க ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க முன்னுரை. அல்லேலூயா. அப்போ தான் நான் நினச்சேன், ஊழியத்தில் துரிதம் ரொம்ப முக்கியம், ஸ்பீடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் அவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனவே இந்த புஸ்தகமும் இன்று உங்களுக்காக அங்கே ரிசப்ஷனில் வைத்திருப்பவர்கள், நீங்கள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு காணிக்கை கொடுத்து நீங்கள் வாங்கி சென்று அந்த ஞானஸ்நானத்தை எடுத்தவர்களும் அதை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ளலாம், எடுக்கப் போகிறவர்கள் அதை குறித்து அறிந்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நினைத்தால் வேதத்தில் உள்ள காரியங்களை மாத்திரம் அதிலே நான் தொகுத்து எழுதியிருக்கிறேன். அதே போல் இந்த நலமறி ஆவல் என்கிற புஸ்தகம் கர்த்தர் எழுத கிருபை செய்தார். இயேசு கிறிஸ்து சுகமாக்கின எல்லா சம்பவங்களையும் தொகுத்து எழுதப்பட்டிருக்கின்றது. 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலே இயேசு யாரையெல்லாம் சுகமாக்கினாரோ சில சம்பவங்கள் 2 அல்லது 3 சுவிசேஷ புஸ்தகங்களிலே இருக்கும். அதையெல்லாம் தொகுத்து ஒரே சம்பவமாக அது எங்கே இருக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு அதில் கோடிட்டு காட்டியிருப்போம். எனவே அது தியானிப்பதற்கு மிகவும் சுவீனமாக இருக்கிற நேரங்களிலே தியானிப்பதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதை வாசித்து அதில் உள்ள வார்த்தைகளை, அது தேவன் சுகமாக்குகிற தேவன், மரித்த தேவன் உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் இன்றும் நமக்கு சுகத்தை தருவார் என்று நீங்கள் ஒருவேளை விசுவாசிப்பீர்களானால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். எனவே இந்த புஸ்தகங்களை கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் வாங்கி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புஸ்தகங்களை எழுதும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சிகளை இங்கே பகிர்ந்து கொள்ளும்படியாக பாஸ்டர்ஸ் எனக்கு அனுமதி கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க்யூ. இருக்கிற இடங்களில் நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்க கொஞ்சம் நேரம் எடுப்போம். சர்வ